இன்று நடிகர் சங்க தேர்தலில் பங்கேற்று வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என்பதால் நடிகர்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர். வந்திருந்த நடிகர்கள் பற்றியும் அங்கு நிலவும் சூழ்நிலை பற்றியும் நமது செய்தியாளர் வினோதினியிடம் கேட்கலாம். சொல்லுங்க வினோதினி, இன்று கடைசி நாள் என்பதால் யார் யார் எல்லாம் மனு தாக்கல் செய்ய வந்திருந்தனர்? இன்னைக்கு வேட்புமனு தாக்கலோட கடைசி நாள் என்பதால் இன்னைக்கு வந்துட்டு நடிகை நிரோஷா அவர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருக்காங்க. கூடவே வந்துட்டு இப்போ தலைவர் பதவிக்கு வந்துட்டு போட்டியிட்டு இருக்க சரத்குமார் அவர்களும் ராம்கி அவர்களும் கூடவே வந்துட்டு வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அடுத்து யார் யார் எல்லாம் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வினோதினி? இதுவரைக்கும் 122 பேர் வந்துட்டு மனு வாங்கிட்டு போவதா சொல்லப்படுது. அதுல வந்துட்டு எத்தனை பேர் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்கன்ற அறிவிப்பு வந்துட்டு இன்னும் வெளியாகல. தகுதி பெற்ற அறிவிப்பு வந்துட்டு 4ஆம் தேதி 1 மணிக்கு மேலே அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 8ஆம் தேதி மதியம் வந்து இறுதி பட்டியல் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. 18ஆம் தேதிக்கு மேல தேர்தல் நடக்கப்படும்னு வந்துட்டு இங்க வந்துட்டு நோட்டீஸ் போட்டு சொல்லப்படுது. இதுக்கு மேல இன்னைக்கு மதியத்துக்கு மேல விஷால் அவர்கள் வந்துட்டு வேட்புமனு தாக்கல் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இப்ப நம்ம காத்துட்டு இருக்கோம். சரத்குமார் அங்க வந்திருந்தாரா? அவருடைய கருத்து என்னவா இருக்கு இப்போ? சரத்குமார் அவர்கள் வந்திருந்தாங்க. இது வரைக்கும் வந்துட்டு நாம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிரோஷா அவர்கள் வந்துட்டு வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அடுத்த ஆக்டிவிட்டி என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லல. ஆனா விஷாலோட அணி தரப்புல வந்துட்டு கமல் அவர்கள் அவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதனால இது பத்தின ஒரு பிரஸ் மீட் வந்து 17ஆம் தேதி அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் தரப்புல சொல்லப்படுது. வினோதினி, என்று முழுமையான இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? 4ஆம் தேதி இறுதிக்கட்ட வேட்பாளர் மனு வந்துட்டு உங்களுக்கு அறிவிக்கப்படும். அதே மாதிரி 8ஆம் தேதி யாரு தகுதியான வேட்பாளர்கள் பட்டியல் வந்துட்டு 8ஆம் தேதி மாலை ஒரு மணிக்கு மேல வந்துட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18ஆம் தேதி வந்து காலையில இருந்து மாலை வரைக்கும் தேர்தல் நடக்கப்படும். அதை தொடர்ந்தே வந்துட்டு வாக்காளர் எண்ணிக்கையும் இது பண்ணி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி வினோதினி.